ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு. இதுதான் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள். வாங்க தாளிக்கும் போது பார்த்துக்கலாம். இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காயும் சீரகம் போட்டாச்சு. மிளகு ஒரு 4 மிளகு போட்டுக்கலாம். மிளகு பாருங்க, மிளகு இது 3ஐயும் பேஸ்ட்டை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ வானல் வந்து அடுப்பில் வச்சாச்சு. வெண்டைக்காய் வதக்கிக்கலாம். சூடு ஏறிடுச்சு. வெண்டைக்காய் கொட்டி வதக்கிக்கலாம். வளவளப்பு தன்மை போகிறதுக்காக இப்போ நம்ம வதக்குறோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. வேறு பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிட்டேன். அப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வெந்தயம் பாருங்கள், வெந்தயம் சேர்த்தியாச்சா? வெந்தயம் பொரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சு சின்ன வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை உண்மையிலே நல்லா வரும். முழுசாக போட்டாங்க. புளிக்குழம்புக்கு முழுசாக தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். ரொம்ப பெருசாக நல்லா கட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, அதனால் நான் முழுசாக தக்காளியும் இதுலேயே போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்காக உப்பு போட்டுச்சு. தக்காளியும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி உங்கள்கிட்ட நான் பொடி ஐட்டம்லாம் காமிக்காமல் விட்டுட்டேன். இப்போ பொடி பார்த்துக்கலாம் வாங்க. கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, மிளகாய் தூள், மஞ்சத்தூள். இந்த டைம்லேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த டைம்லேயே இந்த பொடி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூனே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ஸ்பூன் 2 ஸ்பூனு, சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ இந்த டைமில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புளி சேர்த்திக்கலாம். புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்திக்கலாம்.
புளியிலே கொதிக்க வச்சிடலாம். புளி தண்ணியிலே கொதிக்கட்டும் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். தேங்காயும் சீரகம் மிளகு சேர்த்துக்கிட்டு இது ஒரு கொதி விட்டால் குழம்பு ரெடி. நம்மளுக்கு தேவைக்கேற்ற தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காது. புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது கொதிச்சாவே கெட்டியாயிரும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். வெண்டைக்காய் எல்லாமே காரம் உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி போட்டுக்கோங்க. நானும் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். வாங்க. பாருங்கள், குழம்பு வந்து வேறு பவுலில் மாற்றியாச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.